Good morning, students. Today we are going to discuss about cattle breeds. The first one is dairy breeds. Page number 279. Dairy breeds means பால் உற்பத்தி இனங்கள். பாலை மட்டும் அதிக அளவில் கொடுக்கக்கூடிய அந்த இனங்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். Dairy animals are domesticated for obtaining milk. The cows bracketல milk producing females are high milk yielders bracketல milk animals. The dairy breeds are indigenous breeds and exotic breeds. பால் உற்பத்தி இனங்கள் பாலினை பெறுவதற்காக வளர்க்கப்படுகின்றன. Dairy animals are domesticated for obtaining milk. பாலுக்காக வளர்க்கக்கூடிய அந்த இனங்கள் பால் உற்பத்தி இனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. The cows bracketல milk producing females are high milk yielders. பசுக்கள் பிராக்கெட்டில் பால் சுரக்கும் பெண் இனங்கள் அதிகளவு பால் தருபவையாக இருக்கின்றன. பிராக்கெட்டில் மில்ச்சி இனங்கள். The dairy breeds are two types. First one is indigenous breeds. Second one exotic breeds. பால் உற்பத்தி இனங்கள் உள்நாட்டு இனங்களாகவோ அல்லது வெளிநாட்டு இனங்களாகவோ இருக்கலாம். Indigenous breeds means உள்நாட்டு இனங்கள். B exotic breeds. Exotic means அயல்நாட்டு அல்லது வெளிநாட்டு இனங்கள் ஆகும். Exotic means அயல்நாடு அல்லது வெளிநாடு. Breeds means இனங்கள். இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. The first type indigenous breeds. Indigenous means உள்நாட்டு breedsன இனங்கள். இப்போ உள்நாட்டு இனங்களை பற்றி பார்க்க போகிறோம். Indigenous breeds are native of India. உள்நாட்டு இனங்கள் இந்தியாவை தாயகமாக கொண்டவையாக உள்ளன. They include சாகிவால், ரெட் சிந்தி, டியோனி அண்ட் கிர். இந்த இனங்களில் முக்கியமாக கருதப்படக்கூடியது சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி மற்றும் கிர் போன்ற இனங்கள் அடங்கும். These cattle are well built with strong limbs, prominent hump and loose skin. இந்த கால்நடைகளோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த இனங்களுக்கு வலுவான கால்களும் நிமிர்ந்த திமில்களையும் தளர்வான தோள்களையும் கொண்டுள்ளன. நல்ல ஸ்ட்ராங் லிம்ஸ், நல்ல கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ராமினன்ட் ஹம்ப்னா அது திமில், ஹம்ப் ப்ராமினன்ட் ஹம்ப் நல்ல நிமிர்ந்த திமில்களை உடையதாகவும் அண்ட் லூஸ் ஸ்கின் தளர்வான தோள்களை கொண்ட அமைப்பாக இந்த இனங்கள் காணப்படுகின்றன. Milk production depends on the duration of the location period. Bracketல the period of milk production after the birth of calf. பால் உற்பத்தியானது பால் சுரக்கும் காலத்தை பொறுத்தே அமைகிறது. பிராக்கெட்டில் கன்று பிறப்பதற்கு பின் உள்ள காலம், அதுதான் பால் உற்பத்தி காலம். These local breed animals show excellent resistance to disease. இந்த வகையான உள்நாட்டு இனங்கள் சிறப்பான நோய் எதிர்ப்பு தன்மையை பெற்றிருக்கின்றன. The exotic breeds are imported from foreign countries. They include Jersey, Brown Swiss and Holstein Friesian. அயல்நாட்டு இனங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு இனங்களுக்கு ஜெர்சி, பிரவுன் ஸ்விஸ் மற்றும் ஹோல்ஸ்டியன் ஃப்ரைசியன் எக்ஸெட்ரா. These foreign breeds are selected for long lactation periods. இந்த இனங்கள் அதிகமாக பால் சுரப்பு காலத்தை கொண்டிருப்பதால் இவை அதிகம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பால் சுரப்பு காலமானது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பால் உற்பத்தியானது பால் சுரக்கும் காலத்தை பொறுத்து கன்று பிறந்ததற்கு பின் உள்ள காலத்துக்கு பேர் தான் பால் உற்பத்தி காலம் என்று அழைக்கப்படுகின்றது. அதை பொறுத்து தான் அது அடங்கும். இப்போ இந்த வெளிநாட்டு இனங்கள் அதிகமான பால் சுரப்பு காலத்தை கொண்டிருப்பதால் இவை அதிகம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த மாதிரி இனங்கள் அதிக அளவில் பால் கொடுக்கக்கூடிய வகையாக இருப்பதால் இந்த மாதிரி இனங்கள் அதிக அளவில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன.